புளியங்குடியில் மஞ்சுநாதன் பார்வதி அப்படிங்கிற வயதான ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. மஞ்சுநாதனுக்கு 70 வயசு இருக்கும், பார்வதிக்கு 60 வயசு இருக்கும். அவங்க 2 பேரும் வீட்டிற்கு முன்னாடி இருக்கிற ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இளமையில இருந்த அந்த வேகம் இப்ப இல்லை. ஆனா ஒரு விதமான நிசப்தமான புரிதல் அவங்க 2 பேர்கிட்டயுமே இருந்தது. பார்வதிக்கு லேசான தலைவலினா கூட அவங்களோட முக அசைவை வச்சே மஞ்சுநாதன் கண்டுபிடிச்சிருவாரு. உடனே இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி மஞ்சுநாதனுக்கு தன்னோட மூக்கு கண்ணாடி தொலைஞ்சு போச்சுன்னா அவரு தன்னோட மூக்கு கண்ணாடியை தேடி கொடுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தேடுறத வச்சே புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை தேடி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க பார்வதி. இப்படியா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. முதுமையில காதல்ங்கிறது கவிதைகள்ல இல்லைங்க, ஒருத்தர் கவனிச்சுக்கிறதுல தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்தது. மஞ்சுநாதன் ஜன்னல் ஓரமா நின்று மழையை பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்த பார்வதி, என்னங்க மழையை பார்த்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி என்ன யோசனை அப்படின்னு கேட்டாங்க. உடனே மஞ்சுநாதன் சொன்னாரு, 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மலையில நம்ம 2 பேரும் நனைஞ்சோமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே பார்வதி, அதை எப்படிங்க மறக்க முடியும், அன்னைக்கு நீங்க எனக்கு கொடை பிடிச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு நீங்களே எனக்கு கொடையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மஞ்சுநாதன், இப்போ நமக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுதுல்ல, ஆனால் அன்னைக்கு பார்த்த மாதிரியே நீ இப்போவும் அதே சாயலோட அதே அழகோட இருக்க அப்படின்னு பார்வதியை பார்த்து சொன்னார். இதை கேட்ட பார்வதி லேசான வெக்கத்தோடையும் சிரிப்போடையும், ஆமாம் இப்போதான் நமக்கு வயசு திரும்புதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது. பிள்ளைங்க வெளியூரில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தையே உருவாக்கி வச்சுருந்தாங்க. பார்வதிக்கு முட்டி வலிச்சா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் மஞ்சுநாதன் தைலம் தேய்ச்சி விடுவார். 2 பேரும் நடந்து போகும்போது மஞ்சுநாதனுக்கு மூச்சு வாங்கினா உடனே பார்வதி தன்னோட நடைய மெதுவாக்கிக்குவாங்க. இளமையில காதல்ங்கிறது ஒரு ஈர்ப்பு, முதுமையில காதல் ஒரு தவம். ஒருத்தருடைய பலவீனத்தை இன்னொருத்தர் தாங்கிறதுல இருக்கிற பக்குவம் தாங்க முதுமையோட அழகே. மரணத்தை பற்றின பயம்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போயிட்டா எப்படி பிரிவை தாங்கிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நொந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா பெரியவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் ஸ்டோரி ஒளிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு.